வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் எஸ்ஆர் டெக். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவை கிளிக் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. 12,000 ரூபாய்க்கு ஒரு பெஸ்ட்டான கேமிங் மொபைல் வாங்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கானது தான் மக்களே. 12,000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டில் எக்கச்சக்கமான மொபைல் இருந்தாலும் ஒரு சில மொபைல்ஸில் மட்டும்தான் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. கேமிங் விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரியான ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன மொபைல் அப்படின்றத பற்றி இந்த வீடியோக்குள்ளே தெளிவாக பார்த்துடலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க அப் டு என் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. அப்போலாம் மட்டும்தான் உங்களால் ஒரு பெஸ்ட்டு கேமிங் மொபைலை சூஸ் பண்ண முடியும். கேமிங் மொபைல் மட்டுமே இல்லாமல் ஆல்ரவுண்டர் கேமிங் மொபைலும், கேமரா நல்லா இருக்க மாதிரியான கேமிங் மொபைலும் இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க டைம் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2x ஸ்பீடில் வச்சு இந்த வீடியோவை பாருங்கள் மக்களே. டைம் நல்லாவே சேவ் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம மொபைல்ஸ் எல்லாமே வரிசையாக நான் அடுக்கி வச்சுருக்கேன். ஸோ அதன்படி நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கலாம். ஓகே மக்களே, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ M7 தான். இந்த மொபைல் நமக்கு 6.88 இன்ச்சஸ் HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட IPS LCD பேனல் தான் இது. 600 நிட் ஸ்பீக் பிரைட்னஸ் இருக்குது. அவுட்டோரில் கொஞ்சம் விசிபிலிட்டி கம்மியாக தான் இருக்கும். நம்ம பார்த்து தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் மேனேஜ் பண்ணுற வகையில் தான் இருக்கும். ஸோ நம்ம கவலைப்பட தேவையில்லை. வாட்டர் ட்ராப் நாட்ச் மட்டுமே கொடுத்துருக்காங்க இந்த 2025. ஸோ இது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். உங்களுக்கு என்ன வாட்டர் ட்ராப் நாட்ச் ஓகேவா, இல்லை பஞ்சுவல் கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 50+2 என்ற டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா வந்து சோனியோட சென்சர் கொடுத்துருக்காங்க மக்களே. சோனி IMX852 என்ற ஒரு சூப்பரான சென்சர் கொடுத்துருக்காங்க. ஏன் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறேன்னா, 10,000 ரூபான்னு பார்க்கும்போது ஒரு நல்ல இமேஜ் அவுட்புட்டை இங்கே போக்கோ M7 கொடுத்துருக்கு. ஸோ அதற்கு முக்கியமான காரணம் இந்த சோனியோட சென்சர் தான். 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். ஸ்டேபிளைசேஷன் இல்லைனாலும் வீடியோட அவுட்புட்ன்றது நல்லாயிருக்கு. 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. நல்ல மெகா பிக்சல் கம்மியாக இருந்தாலும் உண்மையிலே நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கும்போது அவுட்புட்ன்றது குறை சொல்கிற மாதிரி இல்லை. லோ லைட்டில் மட்டும் 8 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு தோண வைக்கிற அளவுக்கு அதனோட பர்ஃபார்மன்ஸ்ன்றது இருந்தது. 1080p வீடியோ 30 fps செல்ஃபி கேமராவில் ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா நல்ல லைட்டிங் கண்டிஷனில் நல்ல இமேஜை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த பட்ஜெட்டும் பார்க்கும்போது லோ லைட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுது. Android 14 தான் இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Android 15 கொடுத்துருக்க வேண்டியது ஒரு வருஷம் கம்மியாக கொடுக்குறாங்க. இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க மக்களே. ஒரு வருஷம் Android அப்டேட் கம்மியாக தான் நமக்கு கிடைக்கும். Snapdragon 4 Gen 2 என்ற ஒரு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. டே டு டே டாஸ்க் அண்ட் மல்டி டாஸ்கிங்க்கு ஓரளவுக்கு நல்லாவே ஹேண்டில் பண்ணிவிடும். லோ கிராஃபிக் செட்டிங்ஸில் வேணால் நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். ஹெவி கேம்ஸ்லாம் நம்மளால் சப்போர்ட் பண்ண முடியாது. UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்காங்க மக்களே. 2 வருஷம் Android அப்டேட்டும் 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. Android 15 கொடுத்து Android 17 வரைக்கும் அப்டேட் இருக்கும்னு சொல்கிறதுக்கு பதில் Android 14 கொடுத்து 2 வருஷம் கொடுக்குறேன், Android 16 வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் 5160 mAh பேட்டரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பட் பாக்ஸில் எதுக்குன்னு தெரியாமல் 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. மேபி நீங்கள் ரெட்மி டிவைசஸ் PD சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுற டிவைசஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. டெடிகேட்டட் SD கார்ட்ஸில் போட்டு தந்திருக்காங்க மக்களே. 6GB 128GB வேரியண்ட்டை 10,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன ப்ரைஸிங் சொல்லிட்டு நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன். இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்தலாம். பாசிட்டிவ்ஸ் இதனோட கேமராவை நம்ம சொல்லலாம், அண்ட் பேட்டரி சார்ஜிங்கை சொல்லலாம், அண்ட் பர்ஃபார்மன்ஸுமே ஓரளவுக்கு ஓகேன்னு நம்ம சொல்லலாம். ரொம்ப பெருசாக சொல்ல முடியாது. நெகட்டிவ் பாயிண்ட், இங்கே ஃபுல் HD பேனல் கொடுத்துருந்துருக்கலாம். இந்த பட்ஜெட் நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் அது ஒரு நெகட்டிவாக தானே இருக்குது. ஸோ அந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா, போக்கோ மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம். இந்த இடத்த தக்க வச்சுருக்க மொபைல் Moto G35 தான் மக்களே. 6.72 இன்ச்சஸ் ஃபுல் HD+ IPS LCD பேனல் தந்திருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 1000 நிட் ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம். 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமராவும் 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. 4K வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே இந்த பட்ஜெட்டுக்கு சூப்பராகவே இருந்தது. அண்ட் 4K வீடியோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் கொடுத்தது ஒரு சூப்பரான விஷயம். அதுவும் 4K வீடியோவும் கொடுத்து வைட் ஆங்கிளும் கொடுத்தது அட்டகாசமான விஷயம்னு சொல்லலாம். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது ஒரு சில மொபைல்ஸில் மட்டும்தான் இருக்குது. Moto G45 அதில் ஒன்று. Android 14 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே ஸ்னாப்ட்ராகனும் யூஸ் பண்ணல, மீடியாடெக்கும் யூஸ் பண்ணல. யூனிசாக் கிட்ட இருந்த யூனிசாக் T760 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரை கொடுத்துருக்காங்க. AnTuTu ஸ்கோர்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 4,60,000 பக்கம் வருது. ஓரளவுக்கு டீசென்ட் ஸ்கோர் இந்த பட்ஜெட்டில். ஒரு வருஷம் Android அப்டேட் தான் தருவாங்களாம். 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் தராங்களாமா. 12 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப்பும் இருக்குது மக்களே. 5000 mAh பேட்டரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்னு வரும்போது ஹைப்ரிட் SD ஸ்லாட் தந்திருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக் தந்திருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. Wi-Fi 5 சப்போர்ட்டும் இருக்குது. Bluetooth 5.0வும் இருக்குது.
4GB 128GB 10,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்டான ப்ரைஸிங்கை நான் டிஸ்பிளே பண்ணுறேன். இந்த ப்ரைஸிங்க்கு இதனோட பாசிட்டிவான விஷயம்னு பார்க்கும்போது டிஸ்பிளே 10,000 செக்மெண்ட்லேயே ஃபுல் ஹெச்டி 120Hz கொடுத்தது சூப்பரான விஷயம். வைட் ஆங்கிள் சென்சாரும் 4Kவும் கொடுத்தது, அதை விட சூப்பரான விஷயம். பர்ஃபார்மன்ஸுமே டீசெண்டாக இருக்குது. அண்ட் மோட்டோவோட யூஐ நமக்கு ரொம்ப க்ளீனாக இருக்கும், அதுவும் ஒரு பாசிட்டிவ். நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பெருசாக எந்தவித நெகட்டிவும் சொல்கிற மாதிரி இல்லை. இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸோடு சேர்த்து ரீசெண்ட் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மொபைலை தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகே மக்களே, இந்த இடத்த தக்க வச்சுருக்கக்கூடிய மொபைல் போக்கோவோட போக்கோ M6 ப்ளஸ் தான். இந்த மொபைலில் நமக்கு 6.9 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்குது. IPS LCD பேனல் தான். 550 nits பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. அவுட்டோரில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேமரான்னு வரும்போது 108 MP சென்சரோட ஒரு ப்ரைமரி கேமராவும் 2 MP சென்சரும் என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். 13 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்டு இதுலேயும் நம்மளால் 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். ப்ரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் டே லைட்டில் நல்லாவே இருந்தது, லோ லைட்டில் ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். செல்ஃபி கேமராவுமே ஓரளவுக்கு டீசென்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பர்ஃபார்மன்ஸ்னு வரையில் இங்கே Android 14 லான்ச் பண்ணியிருந்தாங்க. Snapdragon 4 Gen AE ஆக்சிலரேட்டட் எடிஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருந்தாங்க. 4,40,000 பக்கம் AnTuTu ஸ்கோர் வந்தது. ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம் இந்த பட்ஜெட்டுக்கு. Android 14 லான்ச் பண்ணியிருந்தாலும் 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. இதுவும் ஓரளவுக்கு டீசென்ட்டுன்னு சொல்லலாம். 9 5G சப்போர்ட் இருக்குது. UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேட்டரின்னு வரும்போது 5030 mAh பேட்டரியும் 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க மக்களே. அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்னு வரும்போது ஹைப்ரிட் SD ஸ்லாட் 3.5 mm ஜாக் IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இல்லை, ஸோ அது ஒரு சின்ன நெகட்டிவ் தான். அண்ட் 6GB 128GB வேரியண்ட்டாக லான்ச் பண்ணும்போது 13,000 லான்ச் பண்ணாங்க. இப்போ விலை கம்மியாக தான் இருக்குது. என்ன ப்ரைஸிங்கன்றதை நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன் மக்களே. இதனோட பாசிட்டிவ், இதனோட டிஸ்பிளேவை சொல்லலாம், மெயின் கேமராவை சொல்லலாம். அண்ட் பர்ஃபார்மன்ஸுமே நல்லா தான் இருக்குது. அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்னு வரும்போது செல்ஃபி கேமரா இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்றது தான் ஒரு சின்ன நெகட்டிவாக இருந்தது. மற்றபடி பெரிய நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எல்லாமே ஓகேனா ரீசெண்ட் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்த தக்க வச்சிருக்கக்கூடிய மொபைல் மோட்டோ தரப்பிலிருந்து மோட்டோ G45 அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு HD ப்ளஸ் டிஸ்பிளே மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. IPS LCD பேனல் தான். 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 50 MP ப்ரைமரி கேமரா, 2 MP சென்சர் என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 1080p வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நம்மளால் 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். இங்கே அட்லீஸ்ட் வைட் ஆங்கிள் கொடுத்துருந்துருக்கலாம், இல்லை 4K வீடியோ சப்போர்ட் கொடுத்துருந்துருக்கலாம். ரெண்டுமே இங்கே கொடுக்கல. ஸோ 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்தது மட்டும் நம்ம ஒரு பாசிட்டிவாக சொல்லலாம். மற்றபடி ப்ரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸும் செல்ஃபி கேமராவோட பர்ஃபார்மன்ஸும் இந்த பட்ஜெட்டுக்கு குறை சொல்கிற வகையிலே இல்லை. Android 14 லான்ச் பண்ணியிருக்காங்க மக்களே. அண்ட் Snapdragon 6S Gen 3 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரே கொடுத்துருக்காங்க. ஏன்னா AnTuTu ஸ்கோர்னு பார்க்கும்போது 4,40,000 பக்கம் வருது. ஒரு நல்ல ஸ்கோர் இந்த பட்ஜெட்னு பொறுத்த வரைக்கும். 1 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. ஸோ அப்டேட் இன்னும் ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்றது எதிர்பார்ப்பாக இருந்தது. பட் கொடுக்கல. 13 5G சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க மக்களே. 5000 mAh பேட்டரி, 20 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி சார்ஜிங்கில் எந்த வித குறையும் வைக்கல. இந்த பட்ஜெட்டுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துருக்காங்க. 3.5 mm ஆடியோ ஜாக் இருக்குது. ஹைப்ரிட் SD ஸ்லாட் சப்போர்ட் தந்திருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இதில் இருக்குது. ஸோ பாட்டெலாம் கேட்குறீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஆனால் அது மட்டும் இல்லாமல் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். 4GB 128GB 11,000 லான்ச் பண்ணாங்க. பட் எக்ஸாக்டான ப்ரைஸிங்கை நான் டிஸ்பிளேயில் கொடுத்துட்றேன் மக்களே. அண்ட் இதனோட பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட டிஸ்பிளே இருக்குது, அது ஒரு பாசிட்டிவ். 16 MP செல்ஃபி கேமரா இருக்குது. அண்ட் ப்ரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே ஒரு பாசிட்டிவான விஷயமாக தான் இருந்தது. பர்ஃபார்மன்ஸ் இங்கே டாப் ப்ரியாரிட்டியாக இருக்குது, அது டாப் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பேட்டரி சார்ஜிங்குமே நல்லாயிருக்கு. மோட்டோவோட UI எப்பயுமே நல்லாயிருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு க்ளீனாக இருக்கும். நெகட்டிவ் பாயிண்ட்னு வரும்போது வைட் ஆங்கிள் சென்சர் இல்லை, அது ஒரு நெகட்டிவ். அண்ட் மற்றபடி ஃபுல் HD ப்ளஸ் இல்லை, அது ஒரு நெகட்டிவ். ஸோ அதை தவிர்த்து பெரிய நெகட்டிவ்னு என்னால் சொல்ல முடியல. இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா நீங்கள் இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க மக்களே. ஓகே மக்களே, இந்த இடத்த தக்க வச்சுருக்கக்கூடிய மொபைல் போக்கோவோட போக்கோ M7 Pro தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 inches OLED பேனல் கொடுத்துருக்காங்க.
120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 2100 நிட்ஸ் பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்டோர் விசிபிலிட்டியில் மேக்ஸிமம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அண்ட் டால்பி விஷனுக்கான சப்போர்ட்டு, HDR 10+க்கான சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல டிஸ்பிளேவாகவே இங்கே போக்கோ கொடுத்துருக்காங்க. 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். இங்கே 4K வீடியோ சப்போர்ட் இல்லாதது ஒரு நெகட்டிவாக இருந்தாலும் சோனியோட LYT600 என்ற சென்சர் கொடுத்துருக்கிறதால இமேஜோட அவுட்புட், வீடியோட அவுட்புட் ஓரளவுக்கு ஓகேன்னு நம்ம சொல்லலாம். 20 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 1080p வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். Android 14ஓட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7025 Ultra அப்படின்ற ஒரு ப்ராசஸரை கொடுத்துருக்காங்க. 11 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது மக்களே. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 4,80,000 பக்கம் ஆன்டு ஸ்கோர்ஸ்ன்றது வருது. 5110 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இங்கே கொஞ்சம் நல்லா இருக்குது. அண்ட் அடுத்த கட்டமாக எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரையில் டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட் இருக்குது, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான சப்போர்ட் இருக்குது, IR பிளாஸ்டர், ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட், 3.5mm ஆடியோ ஜாக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்க்கும் இங்கே எந்தவித பிரச்சனையும் இல்லை. 6GB 128GB வேரியண்ட்டாக 15,000 ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டுருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேல வந்துடும். ஓகே மக்களே, இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை பற்றி பார்த்துடலாமா? பாசிட்டிவ்ஸ்னு பார்க்கும்பொழுது இதனோட டிஸ்பிளேவை சொல்லலாம், கேமராவை சொல்லலாம், அண்ட் பேட்டரி சார்ஜிங்கை சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட்னு வரும்போது வைட் ஆங்கிள் சென்சர் இங்கே இல்லை. 4K வீடியோ நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியாது. அட்லீஸ்ட் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றாவது கொடுத்துருந்துருக்கணும். பட் போக்கோ இங்கே ரெண்டுமே கொடுக்காதது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்குது. மற்றபடி போக்கோ மேலே ட்ரஸ்ட் இருந்து இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா ரீசன்ட் ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்கள் இந்த மொபைலை தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, இந்த இடத்த தக்க வச்சுருக்கக்கூடிய மொபைல் ஐகோ கிட்ட இருந்து ஐகோ Z9 அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு ஃபுல் HD+ ரெசல்யூஷனோட IPS LCD பேனல் தந்திருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 1000 நிட்ஸ் பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக ஒரு நல்ல டிஸ்பிளே. பட் AMOLED டிஸ்பிளே இல்லை, அதை நீங்கள் நோட் பண்ணணும் மக்களே. 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ண முடியும்ன்றது ஒரு பாசிட்டிவான விஷயம். பட் செல்ஃபி கேமரா இங்கே 8 மெகாபிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நெகட்டிவான விஷயம். பிரைமரி கேமராவில் இருந்து எடுக்கிற இமேஜஸ் ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். இந்த பட்ஜெட்டுக்கு 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமராவில் ஆவரேஜான செல்ஃபீஸ்ன்றது நம்மளால் எடுத்துக்க முடியுது. Android 14ஓட லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 6 Gen 1 அப்படின்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரே கொடுத்துருக்காங்க. AnTuTu ஸ்கோர்னு வரும்போது கிட்டத்தட்ட 5,50,000 AnTuTu ஸ்கோர் வருது. 7 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. 6000 mAh பேட்டரி, 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி சார்ஜிங் அட்டகாசமாகவே இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், 3.5mm ஆடியோ ஜாக், ஹைப்ரிட் ஸ்டார்ட்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் இங்கே நல்லா கொடுத்துருக்காங்க. 4GB 128GB வேரியண்ட்டாக 13,000 லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்ருக்காங்கன்றதை நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன் மக்களே. இதனோட பாசிட்டிவ்ஸ், இதனோட பர்ஃபார்மன்ஸை நான் சொல்லுவேன், பேட்டரி சார்ஜிங்கும் சொல்லுவேன், அண்ட் பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்தது. நெகட்டிவ் பாயிண்ட், செல்ஃபி கேமரா இங்கே கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்தா சூப்பராகவே இருந்திருக்கும். பட் கொடுக்கல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், அதையும் கொடுக்கல. பட் 4K வீடியோ சப்போர்ட் கொடுத்துருக்கிறது பாராட்டத்தக்க விஷயம்னா. வைட் ஆங்கிளும் கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ இது எல்லாமே நான் நெகட்டிவாக பார்க்குறேன் அண்ட் பாசிட்டிவாகவும் பார்க்குறேன். இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா நீங்கள் இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, இந்த இடத்த தக்க வச்சுருக்கக்கூடிய மொபைல் ரியல்மியோட ரியல்மி நேரோ 70 டர்போ அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு 120 ஹெர்ட்ஸ் AMOLED டிஸ்பிளே ஃபுல் HD+ ரெசல்யூஷனோட கொடுத்துருக்காங்க. 2000 நிட்ஸ் பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக ஒரு நல்ல டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்குது. 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். இது வந்து ஒரு கேமிங் மொபைல்ன்றதால கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜாக தான் இருந்தது. 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருந்தாங்க. 1080p வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். டே லைட்டில் ஓரளவுக்கு டீசெண்டான இமேஜஸே ப்ரொடியூஸ் பண்ணிடுச்சு. அண்ட் வைட் ஆங்கிள் கொடுக்காதது நெகட்டிவாக தான் பார்க்குறேன். என்னதான் கேமிங் மொபைலாக இருந்தாலும் கொடுத்துருந்துருக்கலாம்ன்றது என்னோட கருத்து. Android 14ஓட லான்ச் பண்ணியிருந்தாங்க. Dimensity 7300 எனர்ஜி அப்படின்ற ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரை கொடுத்துருக்காங்க. அதனால தான் கேமிங்க்கு சூப்பராக இருக்குது. LPDDR4X RAM, UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருந்தாங்க. வேப்பர் சாம்பர் கூலிங் டெக்னாலஜிலாம் கொடுத்துருந்ததால் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருந்தது. 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருந்தாங்க மக்களே. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 7,25,000 பக்கம் AnTuTu ஸ்கோர் வந்தது. ஸோ இதன் வயசே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். 5000 mAh
பேட்டரி 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி சார்ஜிங்குமே இங்கே கொஞ்சம் நல்லா இருக்குது. ஹைப்ரிட் SLR சப்போர்ட் 3.5mm ஆடியோ ஜாக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க மக்களே. 6GB 128GB வேரியண்ட்டை தான் பேஸ் ஆப்ஷனாக கொடுத்தாங்க. 17,000 பைக் சேல் பண்ணாங்க. பட் 15,000 ரேஞ்சில் தான் எப்பயுமே நமக்கு சேல் இருந்துருக்கு. எக்ஸாக்டான ப்ரைஸிங்கை டிஸ்பிளே பண்ணுற மக்களே. இதனோட பாசிட்டிவ் இதனோட பர்ஃபார்மன்ஸ் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளே, பேட்ரி எல்லாமே நல்லா தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது கேமரா பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். வைட் ஆங்கிள் சென்சர் கொடுத்துருந்துருக்கலாம். மற்றபடி பெரிய நெகட்டிவ் எதுவுமே இல்லை. கேமிங் மொபைல் தான் வேணும்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க. எந்த மொபைல் வாங்கலாம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் எந்த மொபைலை செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதனோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, மொபைலில் இருக்க பிரச்சனைகளை மொபைல்ஸ் பிராண்ட்ஸு அப்டேட் மூலமாக சரி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் நெகட்டிவ்ஸாக சொன்ன விஷயத்தை கூட மொபைல் பிராண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்காக தான் ரீசெண்டாக யாராவது ஃபுல் ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் அந்த ஃபுல் ரிவ்யூவை நீங்கள் பார்த்துட்டு வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இன்னுமே பெட்டரான இன்ஃபர்மேஷன்றது கிடைக்கும். ஓகே மக்களே, இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நம்ம சேனலில் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.